ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐசிஇ இன்ஜின் வரக்கூடிய எல்லா பெட்ரோல் பைக்ஸ்லையும் கண்டிப்பாக ஒரு பேட்டரி வரும். ஸோ அந்த பேட்டரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பர்பஸே அந்த செல்ஃப் மோட்டர் ரன் பண்ணுறதுக்கு தான். ஒன்ஸ் செல்ஃப் ரன் ஆகி இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பைக்கோட பவர் நீட்ஸ்க்கு இன்ஜினே வந்து ஆல்டர்னேட்டரை ரன் பண்ணி கொடுத்துரும். பட் செல்ஃப் போடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பேட்டரி தேவைப்படும். ஸோ அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட்ல மார்க்கெட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் லித்தியமாக மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறீங்கன்னா, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனாக 2 பேட்டரி நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 12 வோல்ட் 6Ah அண்ட் ஒன்று வந்து 12 வோல்ட் 12Ah ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன் லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சுவிட்ச் ஓவர் ஆகலாம், என்ன மாதிரி ரீசன்ஸ்க்காக சுவிட்ச் ஓவர் ஆகலான்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லெட் ஆசிடுக்கு போகாமல் லித்தியம் போகலாம். ஸோ நீங்கள் ஒரு லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அது வந்து ஒரு 4 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லைஃப் வரலாம். பட் இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து 3000 லைஃப் சைக்கிள்ஸ் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு 2000 லைஃப் சைக்கிள் வந்தால் கூடவே நமக்கு வந்து மோர் தென் 10 இயர்ஸ் மேலே நமக்கு இதோட லைஃப் வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வண்டியோட லைஃப் வரைக்கும் உங்களுக்கு இது எந்த பேட்டரி மாற்றணுன்ற அவசியம் இருக்காது. அந்த வண்டியை ரொம்ப நாள் பார்க் பண்ணி வச்சுட்டு எடுத்து யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ன்றது ஒரு பூம்னே சொல்லலாம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காஸ்ட்லியரான பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் எப்போவுமே எடுக்க மாட்டீங்க. ஸோ ஏதாவது ஒரு வீக்கெண்டில் எடுப்பீங்க, இல்லைனா வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்து மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் வண்டியாக யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து டவுன் ஆகிடும். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ லெட் ஆசிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து திரும்ப யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது திரும்ப சார்ஜ் ஆகி நமக்கு வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். பட் வந்து நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது சம்டைம்ஸ் டெட்டு கூட ஆகிடும், திரும்ப சார்ஜே ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் அடிக்கடி பேட்டரி மாற்றுற ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி இது நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட செல்ஃப் டிஸ்சார்ஜ் ரேட் வந்து லெட் ஆசிடை விட கம்மி. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 months நீங்கள் பார்க் பண்ணிட்டு திரும்ப எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட இது வந்து உங்களுக்கு கிராங்க் ஆகும். ஸோ அதுதான் இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை ட்ரெயின் பண்ணிட்டு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா இதுவுமே டிஸ்சார்ஜ் ஆகிடும். பட் எந்த ஒரு பைக்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இது செல்ஃப் எடுத்துருச்சு அப்படின்னா பைக் செல்ஃப் எடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இதுலேருந்து சார்ஜை வந்து உங்கள் பைக் எடுத்துக்காது. டேரெக்டாக இன்ஜின்ல இருந்து தான் மற்ற எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ்க்கு பைக் இன்ஜின்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி தான் போகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எப்பவுமே பைக்ல இருக்க பேட்டரி எப்பவுமே சார்ஜில் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து சாவி ஆன் விட்டுட்டே போயிட்டீங்க, இல்லை ஏதோ ஒரு பார்க்கிங் லைட் எரியுது, ஒரு ஹெட்லைட் ஆஃப் பண்ணாமலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல இது டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆச்சுன்னா இந்த பேட்டரின்னு இல்லை, எந்த பேட்டரியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ட்ரெயின் ஆகிட்டு ரொம்ப நாள் அப்படியே சார்ஜ் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா டெட்டும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாலும் இதுக்குள்ளே இருக்க பிஎம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜுக்கு கீழே இது ட்ராப் பண்ண விடாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் பவரை கட் ஆஃப் பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா பேட்டரி சேஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப லோ டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா லெட் ஆசிட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்க பவரை கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ அதால் கொடுக்க முடியுதோ அவ்வளோ கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு ஃபைனலாக கம்ப்ளீட் டெட் ஆகிடும். ஸோ ஆனால் இது அப்படி ஆகாது. என்ன அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜுக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த பேட்டரியை டிஸ்சார்ஜ் பண்ண விடாம உள்ள இருக்க பிஎம்எஸ் வந்து கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ இதுல இருந்து அவுட்புட் வெளியே நீங்க லைட் ஆன் பண்ணி இருந்தாலும் அந்த லைட்டுக்கு பவர் சோர்ஸ் போகாது, பேட்டரியை சேவ் பண்ணிடும். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து சீக்கிரம் எடுத்துடுறீங்க, அட்லீஸ்ட் ஒரு 30 to 1 month நீங்க திரும்ப எடுத்து சார்ஜ் போட்டுறீங்க அப்படின்னா பேட்டரி நீங்க காப்பாத்திடலாம். ஆனா நீங்க அதையும் விட்டுட்டு நீங்க ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறீங்கன்னா அந்த டைம்ல இந்த பேட்டரியுமே டெட் ஆகிடும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க 6 months இல்ல 1 year கழிச்சு நீங்க திரும்ப கிராக் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகும் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க வந்து ஃபுல்லா ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க 6 மாசம் கழிச்சு எடுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது செட் ஆகாது. ஸோ ட்ரெயின் இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சாவி போட்டு ஏதாவது லைட்டை ஏதாவது ஆன் பண்ணி விட்டுட்டு தெரியாமல் போயிட்டீங்க அப்படின்ற சென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது. மற்றபடி ஜென்ரலாக பார்க் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு எடுத்து கிராக் பண்ணுறவங்களுக்குலாம் இது பிரச்சனையாக இருக்காது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -55 degree வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கோல்டுலையும் நல்லா இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு வந்து கோல்டு கிராக்கிங்க்கும் இது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது நான் என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லெட் ஆசிட் பேட்டரி கொஞ்சம் திணறும்.
புது கண்டிஷனில் இருக்க பேட்டரி பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது தரும். பட் இது அப்படி இருக்காது, ஏன்னா இதோட ஒர்க்கிங் டெம்பரேச்சர் -55. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்கேஸ் வந்து லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கிராக் பண்ண, அதாவது கிக்கரில் கிராக் பண்ண முடியல ஸ்கூட்டி அப்படின்னா அவங்களுக்கு இந்த பேட்டரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் டைமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் பேட்டரியோட கெப்பாசிட்டியை சைஸை மாற்றாமலேயே உங்களுக்கு ஏற்றணும்னாலும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12Ah கெப்பாசிட்டி, ஆனால் இந்த சைஸுக்கு உங்களுக்கு 9Ah தான் லெட் ஆசிட்ல கிடைக்கும். ஸோ இன்கேஸ் யாருன்னா ஃபாக் லேம்ப் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆக்சசரிஸ் போடுறீங்க அப்படின்றவங்களுக்கு ஜிபிஎஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கு ஸோ இந்த மாதிரி கெப்பாசிட்டி ஏற்றணும், பட் என்னோட வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேட்டரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 12Ah கெப்பாசிட்டி, பட் ஆனால் உங்களுக்கு இந்த சைஸில் லெட் ஆசிட்ல உங்களுக்கு 9Ah தான் கிடைக்கும். 12Ah பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு வரும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். புல்லட்டுக்கு, பழைய புல்லட்டுக்கெல்லாம் 14 LB பேட்டரிஸ் தான் வரும். ஸோ இதோட டபுள் மடங்கு சைஸ் இருக்கும். நீங்கள் இந்த அளவில் நீங்கள் 12Ah லெட் ஆசிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்கள மாதிரி ஆளுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் வெயிட். ஸோ 12Ah பேட்டரி ஜஸ்ட் ஒரு 1.3 kgs தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு 12Ah நீங்கள் லெட் ஆசிட்ல போனீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோ 4 கிலோக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ வெயிட் இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ஏதாவது வண்டியில் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுமே இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி போகலாம். ஓகே, இப்போ 2 சைஸ்ல இருக்கு. ஸோ என்னென்ன பேட்டரி எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த சைஸ் பேட்டரி என்னென்ன பைக்குக்குலாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 200 cc இருக்க என்ன பைக்ஸ் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ப்ளெண்டர் வச்சிருக்கீங்க, பிளாட்டினா இல்லை யூனிகார்ன், பஜாஜ் பல்சர் 150 ஒரு 180 200 220 கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி NS 200 RS 200 அண்ட் ஹெமகால பார்த்தீங்கன்னா MT R15. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூட்டிலையும் 200 cc நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 350 cc மோட்டரையும் ரன் பண்ணுது. நான் வந்து பர்சனலாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன சொல்றேன்னா, புல்லட்டோட செல்ஃப் மோட்டரே இது வந்து ரன் பண்ணுது, அந்த அளவுக்கு பவர் இருக்கு. பட் ஆனால் அதை ரன் பண்ணுறதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேட்டரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 400-450 cc வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாசிக் 350 அண்ட் வந்து புல்லட் 350 அந்த லைனப்பில் இருக்க ஜே சீரிஸ் இன்ஜின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அண்ட் UC இன்ஜின் வர இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஜாவாவில் வர 350 அண்ட் 300 cc இருக்கு, ஜாவா 42 அண்ட் SD அட்வென்ச்சர், SD ரோட்ஸ்டர் அந்த மாதிரி இருக்க லைனப்பில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹிமாலயன் 411 450 அதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இது என்ன கெப்பாசிட்டியில் வரும்னு பார்த்தீங்கன்னா 6Ah 30 amps டாலி VMS போட்டிருக்கேன். அண்ட் இதோட இது பார்த்தீங்கன்னா 40 amps டாலி VMS வரும். ஸோ இல்லை எனக்கு கெப்பாசிட்டி வைஸ் எனக்கு அதிகமாக வேணும்னு கேட்குறவங்களுக்கும் இதே சைஸில் 15Ah நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ 15Ah ரெடி பண்ணி நம்ம 40 amps 50 amps VMS போட்டோம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க எல்லா பைக்ஸுக்குமே இந்த 2 மாடல் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி இருந்தால் போதும், நம்ம வந்து எல்லா பைக்குமே இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பேட்டரியோட வெயிட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 600 to 700 grams தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 grams கிட்ட வரும். ஓகே, இதோட வோல்டேஜ் அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராங்க் பண்ணுறதுக்கு அதிகமான கரண்ட் அதால் சப்ளை பண்ண முடியுன்றது தான் அர்த்தம். ஓகே, வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.1 volt இருக்கு. அண்டு மில்லி ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா 28 மில்லி ஓம்ஸ் தான் இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸே இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப லோவான ரெசிஸ்டன்ஸ், இது ஓம்ஸ் கூட கிடையாது, 27 மில்லி ஓம்ஸில் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நல்ல கிராங்கிங் எபிலிட்டி இருக்கு. அண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 volt 12Ah. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா 13.1 volt இருக்கு. அண்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 19 மில்லி ஓம்ஸ் இருக்கு. ஸோ இதில் 27 பார்த்தா இதில் 19 பார்க்குறோம். ஸோ என்ன இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இது அதிகமாக இருக்குல்ல, ஸோ அதனால இதோட மில்லி ஓம்ஸும் கம்மியாக தான் வரும். ஸோ ஏன்னா 2 பேட்டரி வந்து நமக்கு பேரலல் இருக்குன்றதுனால இதோட மில்லி ஓம்ஸ் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில தான் பேரலல் இருக்குன்றதுனால ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தான் வரும். ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த பேட்டரி பற்றி நீங்கள் ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதோட ப்ரைஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த 12 volt 6Ah பார்த்தீங்கன்னா 2875 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ
ஸோ இது பார்த்தீங்கன்னா 3865 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து செல்ஃப் இல்லாத வண்டிக்கு வேணும்னாலும் ஸோ 6Hல 2300க்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது வந்து 20 BMS-ஓட வரும். ஸோ உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பர் கேஜி 50 வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 180 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் பர் கேஜிக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக் லித்தியமுக்கு அப்கிரேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நமக்குள்ள கான்டாக்ட் பண்ணி இந்த பேட்டரிஸை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே, பாய்.